விஜய் ஜீரோவில் வராரு, நத்திங் விஜயகாந்த் மாதிரி ஜீரோவில் வராரு, கமல்ஹாசன் மாதிரி ஜீரோவில் வராரு. ஸோ இவரை எம்ஜிஆர் கூட ஒப்பிட்டு பேசுறது அரசியல் அறிவில்லாதவன். விஜய் அண்ணா எம்ஜிஆர் வச்சு பிச்சை எடுக்கிறாரு, அண்ணா எம்ஜிஆர் வச்சு ஓட்டு பிச்சை எடுக்க வராரு. நீங்க எம்ஜிஆர் வச்சு பிச்சை எடுக்க வந்தீங்கன்னா நாங்க எம்ஜிஆரே பண்ண தப்ப தூக்கி போட்டு அடிப்போம்பா. நான் தான்ப்பா லீடர், இந்த மண்ணுக்கான லீடர், இந்த மக்களுக்கான லீடர். அவனோட முகத்தெல்லாம் நீங்க பார்த்துடுங்க. அது எவனாலும் என்ன அவனுக்கு முகத்தெல்லாம் நான் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன். என்ன விடுறதில்ல, நீ முடிவு பண்ணிட்டேன். ஜாதி அடிப்படையில் சில பேர் விஜய்க்காக பேச வந்திருக்கான், அவன் முகத்தையும் அடிச்சு கிழிச்சு எரிஞ்சிருவேன். ஆதவர்ஜினாரிட்டிக்கு நான் சொல்றேன், இது எல்லாருமே ஆதவர்ஜினாரிட்ட காட்டுங்க. அவர் ஏதோ அண்ணா அண்ணி எம்ஜிஆர் சொல்லிட்டா மற்றவன் விட்டுட்டு போயிடுவான்னு நினைச்சார். இல்ல, ஆதவர்ஜினாரிட்டி அண்ணா பண்ண தப்பு. நீங்க குள்ளுகப்பட்டவர் கொல்லப்புற வழின்னு முதறிஞர் ராஜாஜி விமர்சனம் பண்ணீங்களா இல்லையா? எல்லாம் வேலை காட்ட முடியாது. பாயிண்ட்னா பாயிண்ட், பதில் சொல்லுங்க. விஜய் பதில் சொல்லுங்க, அல்லது விஜய் கட்சிக்காரன் சொல்லுங்க. அண்ணா ஏன் இப்படி பண்ணாருங்கிறதுக்கு விளக்கத்தை சொல்லுங்க. எதிர்பார்க்கல ஜான் ஆரோக்கியசாமி, எதிர்பார்க்கல ஆதவ அர்ஜுனா ரெட்டி, எதிர்பார்க்கல ஜோசப் விஜய். நீங்க பிச்சை எடுக்க தூக்கி பிடிச்ச எம்ஜிஆரையே சீமான் அடிப்பாருன்னு. அதுதான் சீமான். இப்போ அரசியல்வாதி எம்ஜிஆரை சொல்றம இது 4 பேர் கேப்பான, ரவீந்திரன் துரைசாமி முகத்திரைய கிழிப்பான, ஜோசப் விஜய்க்கு முகத்திரைய கிழிச்சு சுக்கு நூறாகி அம்பலப்படுத்துவான. FT பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட மூத்த அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் கோகுல் சார். அதாவது விஜயோட எம்ஜிஆர் அவர்களை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. அவர் 19 எப்படி 69 அவர் ரெபலாய் வந்தாரோ அதே மாதிரி இவரும் ஒரு ரெபலாய் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு பேசுகிறாங்க. அது எந்த அளவுக்கு சீமான் அவர்களுக்கு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும்? இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்படி மற்ற கட்சிகள்லாம் சொல்லுவாங்க, டிஎம்கே ஏடிஎம்கே அவங்களுக்குலாம் எப்படி சொல்லுவாங்க, இந்த காசு கொடுத்து தான் இந்த கூட்டத்தை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேலையும் அந்த மாதிரி தான் கூப்பிட்றாங்க. நிறைய வீடியோஸ்லாம் ரிலீஸ் ஆகுது சார். இதெல்லாம் உண்மைதானா சார்? உண்மைதான். முதல்ல எம்ஜிஆர் விஜய் ஒப்பீடு நியாயம் இல்லை, அது பொருந்தாத ஒப்பீடு. இந்த ஜான் ஆரோக்கியசாமி அது நியாயம் இல்லைன்னு தெரியும், அவன் கொஞ்சம் நியாய உணர்வு உள்ளவன். அதனால் அவன் அந்த ஒப்பீட்டுக்கெல்லாம் போகலை. இந்த பொருந்தாத ஒப்பீட்டை லாஜிக் இல்லாமல் முட்டாள்தனமாக பங்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பங்கம் இல்லாமல் அதை பண்ணது இவர் ஆதவ அர்ஜுனா ரெட்டி தான். பங்கம் இல்லாமல் அதை பண்ணது ஆதவ அர்ஜுனா ரெட்டி தான். முதல்ல எம்ஜிஆர் இதை நம்ம பார்ப்போம். எம்ஜிஆர் திமுக கழகத்தில் படிப்படியாக 57, 62, 67, 71 கலைஞர் முதலமைச்சராகிறதுக்கு எம்ஜிஆரும் ஆயத்தினாரும் காரணம். அப்போ எம்ஜிஆருக்கு பொருளாதார போஸ்டரை கொடுத்துட்டார் கட்சியில், கலைஞருக்கு ஆயத்தினாருக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சரை கொடுத்துட்டார். இது கலைஞர் தலைவராயிட்டார். அப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பலம் 50% மேலே வளரும் கட்சி. ஆண்டி காமராஜா, இந்திரா காந்தி ஓட்டு, கலைஞர் ஓட்டு, எம்ஜிஆர் ஓட்டு, நாவலர் நெடுஞ்செழியன் ஓட்டு, பொதுச் செயலாளர் அவர். கடைசியாக அவர் இறுதியாக அவர் எஸ்வி சேகரோட கீழே போனார், அதுவும் உண்மை. காந்தராஜ் இதெல்லாம் பேசணும். எஸ்வி சேகரோட நெடுஞ்செழியன் கீழே போனதெல்லாம் இந்த திராவிட இயக்கம் அது இதுன்னெலாம் பேசுகிறவங்க பேசணும். நெடுஞ்செழியனுக்கு வாழ்க்கை வரலாற்றை சொல்லியும் பேசணும். ஓகே. ஆனால் சீமா நெடுஞ்செழியனுக்கு ஆதரவாளர். ஒரு கொடுஞ்சனியனோட நெடுஞ்செழியன் சீமாக இருந்தால் தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கணும், அவர் கருத்து. ஓகே. இதில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு திண்டுக்கல்ல இடைத்தேர்தலில் நிற்கிறார். இப்போ கட்சி ஆரம்பித்ததே எம்ஜிஆர் 50% கட்சிக்குள்ளே இருந்து ஒரு பிளவாக தான் கட்சி ஆரம்பிக்கிறார். திண்டுக்கல்ல இடைத்தேர்தலில் நிற்கிறார். விஜய் 0% தான் கட்சி ஆரம்பிக்கிறார். வீட்டில் இருந்து தான் கட்சி ஆரம்பிக்கிறார், நாட்டில் இருந்து வரல. பனையூர் வீட்டிலேருந்து வராரு. எம்ஜிஆர் 50% வராரு, விஜய் 0% வராரு, 0% வராரு. சசிகலா, தீபா ஜெயக்குமார் மாதிரி விஜயும் 0% தான். அப்போ அதில் வந்ததும் அவர் விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே வரல. அரசியல் வியாபாரியாட்டு ஒதுங்கிட்டார். சீமான் போல்டா வன்னியர் பறையர் போலரைசேஷனுக்கு எதிராக தெளிவாக நின்னார். எண்ணி கொடு, அளந்து கொடு, ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன்னு போல்டா நின்னார். இந்த போல்ட்னஸுக்கு தான் எடப்பாடியோட சீமான் போல்டுன்னு நான் வன்னியர்கள்லாம் வடக்கு கொண்டாடுறான். பறையர் சமூகம், செங்குந்தர்லாம் கொண்டாடுறான். இவர் விஜய் களத்தை விட்டு ஓடிட்டார். அப்புறம் ஈரோடு கிழக்கு களம், அதையும் களத்தை விட்டு ஓடிட்டார். அப்போ எம்ஜிஆர் ஒரு எஸ்டாப்ளிஷ் பார்ட்டியிலேருந்து வந்த ஒரு பெரிய தலைவர், அவர் சினிமா ஹீரோ.
இவர் வீட்டிலேருந்து வரக்கூடிய இவர் சினிமா ஹீரோ. இதுதான் இங்கே ஒப்பீடு. இதை தாண்டி இங்கே ஒப்பீடு ஒன்றும் இல்லை. அப்போ இன்னொரு உதாரணம் சொன்னீங்கன்னா, கலைஞர் 25% வாக்கெடுத்து 2வது இடம் வராரு, 24.8. எம்ஜிஆர் 30.3% வாக்கெடுத்து முதல் இடத்துக்கு வராரு. அப்போ அந்த திமுக ஓட்டு தான் பழக்கப்படுது. 50 வந்து 55 மாறி 2ஆ பிரியுது. அதில் கலைஞர் எம்ஜிஆருக்கு வந்து ராஜாஜி ஓட்டு, வளர்கட்சி தானே ராஜாஜி ஓட்டு, இந்திரா காந்தி பிரச்சாரத்தில் வராதனால உள்ள ஓட்டுக்கள், ஃபார்வர்ட் பிளாக் முஸ்லீம் லீக்கெல்லாம் பலகீனம் அடைஞ்சதுனால ஓட்டுக்கள், இதெல்லாம் எம்ஜிஆருக்கு துணை புரியுது. கலைஞருக்கு எமர்ஜென்சி செய்த ஹீரோன்னு காங்கிரஸ் ஓக்காரங்கள்லாம் சிற்றி இந்த படங்கள்லாம் கலைஞரை தூக்குறாங்க. எம்ஜிஆர் கோழையானாலியா, கலைஞர் எமர்ஜென்சி செய்த ஹீரோயாங்கிறான். அதனால தான் கலைஞர் வந்து சிட்டியில் 13 எம்எல்ஏ ஜெயித்தார். எம்ஜிஆர் வந்து ஆர்கே நகரில் ஐஸ்வரி கணேஷ், அவரோட அப்பா ஐஸ்வரி வேலன் ஒருத்தரை கலைஞர், அவர் மட்டும் அந்த எம்ஜிஆர் கேண்டிடேட் அங்கே ஜெயித்தார். தஞ்சாவூரில் கள்ளர் அகமுடையாரெல்லாம் கலைஞருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. மதுரை ராமநாதபுரத்தில் புறமலை கள்ளர் மறவரெல்லாம் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்க. இதுலேயும் பல சம்பவங்கள்லாம் இருக்குது. கலைஞர் வந்து நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொன்னது தப்பு. எடுத்த ஓட்டே ஆண்டி காமராஜ் ஓட்டு தான். ஆண்டி காமராஜ் ஆட்டு, காமராஜை ஸ்பிளிட் பண்ண இந்திரா காந்தி ஓட்டு, எம்ஜிஆர் ஓட்டு, கலைஞர் ஓட்டு, நெடுஞ்செழியன் ஓட்டு, எல்லாமே ஆண்டி காமராஜ் ஓட்டை 50% மேலே 55 மேலே இந்திரா காந்தி பிரதமர், கலைஞர் முதல்வர் எடுத்து வச்சுக்கிட்டு, எம்ஜிஆர் ஆதரவுலையும் எடுத்து வச்சுக்கிட்டு, நீங்கள் வந்து நான் வராவிட்டாலும் பச்சை தமிழர் காமராஜ் வரணும்னு சொன்னதில் கலைஞர் வந்து அதில் அடிபட்டு போயிட்டார். புறமலை கள்ளர் மறவர் ஓட்டெல்லாம் கலைஞருக்கு எதிராக போயிட்டார். கள்ளர் அகமுடையாரெல்லாம் காமராஜ்னு பேர் வச்சுருப்பான். அவனுக்கு அந்த இதெல்லாம் மேட்ரு கிடையாது. அவங்க அப்படி கலைஞர் கூட நின்னாப்பில் நான் வராவிட்டாலும் பச்சை தமிழர் காமராஜ் வரணும்னு சொல்லும்போது தஞ்சாவூர் கள்ளர் அகமுடையாரை பெருசாக நினைக்கல. காமராஜ் பெரிய தலைவர், பெரியாரால் பாராட்டப்பட்டவர் அப்படின்னு நம்மளே குடும்பத்துக்குள்ளே காமராஜ்னு பேர் வச்சுருக்குமான்னு கள்ளர் அகமுடையார் அதில் பெருசாக எடுக்கலை. ஐடியாலஜி ஆட்டும் கள்ளர் அகமுடையார் வந்து கலைஞர் கூட நின்றுட்டாங்க. தஞ்சாவூரில் பெரிய வெற்றி பெற்றது கலைஞர் தான். ஆனால் புறமலை கள்ளர் மறவர் வந்து அவங்க ஃபார்வர்ட் பிளாக்கில் இருந்தாங்க. அது கலைஞர் தான் அந்த கற்பிதத்தை வந்து காமராஜ் தான் தேவரை கொண்டுட்டாருங்கிற மாதிரி திமுக தரப்பில் தான் அந்த கற்பிதத்தை பண்ணி அவர் பொய்யான ஒரு இதை பண்ணி, அதுக்கு நான் ஒரு டிவியில் கூட ஒரு கடுமையான வார்த்தையை பேசியிருப்பேன். நான் எது பேசினாலும் தப்புன்னா தப்புன்றேன், சரின்னா நான் அதை ஒன்றும் எவன் சொன்னாலும் நான் வந்து பின்வாங்க மாட்டேன். அப்போ கலைஞர் அந்த இடத்துக்குள்ளே ஒன்றை உருவாக்கி விட்டுக்கிட்டு அப்புறம் அவரே அதில் வந்து நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொல்லும்போது அதில் வந்து ஆண்டி காமராஜ் ஓட்டு எம்ஜிஆர்கிட்ட போயிட்டு, சல்லி குருசாமி தேவரை கொன்னார் காமராஜர், பெயர் முனியாண்டி தேவரை கொன்னார் காமராஜர், நாமெல்லாம் தேவமா வழங்கும் பசுமனையா முத்துராமலிங்க தேவரை கொன்னார் காமராஜர்னு அந்த KA கிருஷ்ணசாமி இன்றைக்கும் தினமலர் ஆர்ச்சிவ்ஸ் ஆவண காப்பகத்தில் போய் பார்த்திங்கன்னா அந்த பேச்சுகள் எல்லாம் இருக்கும். அது வந்து ஒரு பார்ட்டி ஸ்பிளிட்டு. அந்த பார்ட்டி ஸ்பிளிட்டில் எம்ஜிஆர் நடிகர், அவர் பல அரசியலை பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் அந்த பிளவு நடந்து முடிஞ்சு 1977 தேர்தல் வரும்போது கம்யூனிஸ்டுக்காரங்க மலையாளிஸு கம்யூனிஸ்ட்டு அவன் எம்ஜிஆரை ஆளாக்கணுங்கிறதுக்காக எமர்ஜென்சியை ஆதரித்த எம்ஜிஆருக்கு பக்கத்தில் போயிட்டாப்புல. இன்னொன்று, அந்த இடைத்தேர்தல் வெற்றியில் எம்ஜிஆர் தான் ஜெயிப்பாருங்கிற ஒரு தோற்றமும் இருந்தது. அதே நம்ம மறுக்கக்கூடாது. கலைஞரை எமர்ஜென்சியை கலைஞரை கைவிட்டுட்டு போயிட்டாப்புல. அதை தாண்டி பார்லிமெண்ட்டில் தோற்றதுமே நெடுஞ்செழியன், சாதா செழியன் எல்லாருமே வந்து பாவுசா, ஆதித்தனார் உட்பட எல்லாருமே வந்து பெரும்பாலும் கலைஞரை கைவிட்டுட்டாங்க. அப்போ கலைஞர்கிட்ட அன்னைக்கு இருக்கிறது அன்பில் மன்னை, கொஞ்சம் கள்ளர் 2 பேரும் இருந்தாங்க, ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. சாதிக் பாஷா, பேராசிரியர் அன்பழகன் தெளிவாக இருந்தார், உறுதியாக இருந்தார். SSR போயிட்டார், இவங்க ஆதரித்த மாப்போசி போயிட்டார், எல்லாமே கலைஞரை விட்டு வெளியேறிட்டாங்க. ஆதித்தனார் போயிட்டார், மாப்போசி போயிட்டார், எல்லாமே வெளியேறிட்டாங்க. கலைஞருக்கு ஆதரவாட்டு பத்திரிகைகளே கிடையாது, ஊடகமே கிடையாது. அப்புறம் தான் இவர் KP கந்தசாமி சேலத்தில் வச்சு திரகரன் ஆரம்பித்தார். KP கந்தசாமி ஆயத்தனாருக்கு மருமகன், அவர் ஆரம்பித்தார், எங்கள் தண்டுபத்துக்காரர். இதில் தினமலர், ஹிண்டு, இந்தியன் எக்ஸ்பிரஸ்ஸு, கல்கி, ஆனந்தபுடன் அத்தனை பேரும் குமுதம், அத்தனை பேரும் அன்னைக்கு இவ்வளோ ஊடகம் அவ்வளவும் 90% கலைஞருக்கு எதிர். எம்ஜிஆர் தான் தமிழகம்னு சொன்னாங்க. திமுகவில் இருந்து மக்கள் திமுக ஆரம்பிச்சுட்டு நெடுஞ்செழியன் போயிட்டார். ஆனால் 24.8% வாக்கு கலைஞர் எடுத்தார். எம்ஜிஆர் 30.3% வாக்கு எடுத்தார். எம்ஜிஆர் எடுத்த 30.3 விட கலைஞர் எடுத்த 24 ஓட்டு சாதனை ஓட்டு. 4வது போவார் கலைஞர்னா, கலைஞர் 2வது வந்தார். சென்னையில் எம்ஜிஆருக்கு செல்வாக்கு இல்லை, கலைஞருக்கு தான் செல்வாக்கு. 13 சீட்டு கலைஞர் தட்டி தூக்குனார்.
தஞ்சாவூரில் கள்ள ரகமுடையாட்ட கலைஞருக்கு தான் செல்வாக்கு. எம்ஜிஆருக்கு அந்த முதுகுளத்தூர் கலவரம், அந்த கலைஞர் வந்து தப்பா நான் வராவிட்டாலும் பச்சை தமிழர் காமராஜ் வரணும்னு சொன்னது அது வேற ஒரு அநீதி. அதனால தான் சொல்கிறேன், 57 முதுகுளத்தூர் கலவரம் நடந்தது, ஐயா பசும்பொன் தேவர் கைது செய்யப்பட்டார், தூவல் துப்பாக்கி சூடு நடந்தது, இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு பெருஞ்சர் அண்ணா பிறந்தகை 62 காமராஜுக்கு நெஹ்ரு கூட்டி சென்னை ஜிம்கான கிளப் முன்னாடி செலவு வச்சார், சென்னை திமுக கார்பரேஷன் சார்பாக. இன்றைக்கும் அது இருக்குது. அதனால தான் நான் அந்த 68 முடிஞ்ச கதையை 73 பேசினால தான் நான் அது துரைக்கரனா அதை மீண்டும் சொல்ல விரும்பலை, கடுமையான வார்த்தையில் தான் பேசினேன். கலைஞர் வந்து அந்த இடத்துக்குள்ள சென்னையில் பெரிய சாதனையாளர், தஞ்சாவூரில் சாதனையாளர், ராங் ஸ்ட்ராட்டஜியில் விழுந்துட்டார். ராங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கலைன்னா அது மட்டும் இல்லை, துணிவா இது வந்து இடைத்தேர்தல் திண்டுக்கல் பொது தேர்தலுக்கு பொருந்தாது, பொது தேர்தலில் நான் தான் ஜெயிப்பேன்னு ஸ்ட்ராங்காக நின்று இருப்பாருன்னா சீமா நிற்கிறார் பாருங்க. நீ வந்து சீரோ தாண்டா, ஒன்றும் இல்லை, நான் கமலஹாசனையே பார்த்துட்டேன், எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொன்ன கமலஹாசனை எம்ஜிஆர் ஊழல் பறிச்சாளி சாரைய அவர்களை கல்வி தந்தையாக்குன்னு அடித்து கமலஹாசனை தாண்டி நிற்கிற மாதிரி நீ எம்ஜிஆரை தூக்கிட்டு வாரியா, பிச்சை எடுக்க வாரியா? நான் எம்ஜிஆர் ஊழல்வாதி, ஏழை எளிய மக்கள் மருத்துவராக தடுத்தவர், சாரைய அவர்களை கல்வி தந்தை ஆக்குனாரு, எம்ஜிஆர் வந்து தமிழை காலி பண்ணிட்டாரு, எம்ஜிஆர் வந்து முல்லை பெரியாரில் மலையாளிக்கு அணை பாதுகாப்பை கொடுத்துட்டு போயிட்டாருன்னு எம்ஜிஆரே அடித்து போல்டாக நிற்கிறாரு. விஜயெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறார். அன்னைக்கும் அந்த 50% ஓட்டுக்குள்ள கலைஞர் வந்து எம்ஜிஆரை ஸ்ட்ராங்காக அடிச்சிருப்பாருன்னா, ராங் ஸ்ட்ராட்டஜி பண்ணலைன்னா கலைஞர் 30 எடுத்திருப்பார், எம்ஜிஆர் 25 பேர் இருப்பார். அது சினிமா நடிகருக்கான இது அல்ல, ஒரு கட்சியில் உள்ள பிளவு, ஒரு பாகப்பிரிவினை. அதுதான் அன்னைக்கு நடந்தது. இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இது எல்லாருக்கும் ஷாக்காக இருக்கும். தமிழக அரசியல் அரங்கத்தில் ஆய்வாளர் சொல்கிறவனுக்கெல்லாம் ஷாக்காக இருக்கும். எவனும் ஆய்வு பண்ண மாட்டான், ஏதோ ஒரு சிலர் ஊரில் ஆய்வு பண்ணிட்டு இருப்பான், அவனை நான் மதிக்கிறேன். அப்படி கோபால்னு ஒருத்தர் எனக்கு ஆய்வு பண்ணி சொன்னதில் தான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அவர்கள் வடசேரியை சேர்ந்த சாலியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெரியவர் கோபாலுங்கிற ஒரு ஆய்வு பண்ணி சொன்னதுனால தான் நான் இதே புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம யாரையும் நமக்கு அந்த ஆய்வு பண்ணி அதை சொன்னவங்கள நம்ம ஒரு குரு மாதிரி மதித்து நாம் அதை அங்கீகரிக்கணும். அந்த வகையில் கோபால் வடசேரி வஞ்சி ஆதித்தான் புதுத்தர் அவர் வந்து இந்த ஆய்வுக்கெல்லாம் எனக்கு மூல காரணமாக இருந்தவர். இப்போ இதில் மக்கள் திலகம் எம்ஜிஆரும் முத்தமிழறிஞர் கலைஞரும் பிளவுபட்டு நின்று 1977 ஆண்டு தேர்தல். அதில் ஓசூர் ரிசல்ட்டு, ஓசூரில் காங்கிரஸ் கட்சி மூப்பனார் தலைமையில் 58% வாக்கெடுத்து ஜெயிக்குது. 1-2 இல்லையா, 58% வாக்கெடுத்து ஜெயிக்குது. ஜனதா பார்ட்டி ராமச்சந்திரன் நாயுடு, நம்ம பாரா கூட தான் நின்னோம், நாயுடு கூட தான் நின்னோம், அவர் சிஎம்ஆன்னு தான் நம்ம சொன்னோம். அவர் எமர்ஜென்சி ஏற்று நின்னார், காமராஜ் கூட இருந்தார். ராமச்சந்திரன் நாயுடு தான் நம்ம ஆதரித்தோம். சிவாஜி ரசிகன் தான், ஆனால் எமர்ஜென்சி இதில் பாராவை ஆதரித்தோம். பாரா வந்து 26% வாக்கு எடுக்கிறார் அவர் கட்சி. எம்ஜிஆர் வந்து 9.4% வாக்கெடுத்து டெபாசிட் போகிறாரு, இழக்கிறாரு. டிஎம்கே 6.7% வாக்கெடுத்து டெபாசிட் இழக்கிறாங்க. ஏன்னா 67, 71, 62 ஒரு காலமும் இங்கே திமுகவுக்கு செல்வாக்கு கிடையாது. அப்போ திமுகவுக்கு செல்வாக்கு இல்லாத இடத்துல திண்டுக்கல்லில் ஜெயித்த எம்ஜிஆர், மக்களவையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற எம்ஜிஆர் கேண்டிடேட் போட்டு ஓசூரில் 10% ஓட்டு கூட எடுக்கல, சிங்கிள் டிஜிட்டில் எடுத்திருக்கிறாரு. அப்போ எம்ஜிஆர் ஓட்டுங்கிறது திமுக பிளவு ஓட்டு. சினிமா பார்த்து எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டுட்டான்லாம் இல்லை. அது இந்த பிளவை தாண்டி கொஞ்சம் கூடுதல் ஓட்டு வருதுன்னா, முதறிஞர் ராஜாஜி சுதந்திரம் அழிஞ்சு போகுது, இந்திரா காந்தி அம்மையார் பிரச்சாரத்துக்கு வரல, ஃபார்வர்ட் பிளாக்கு இது முஸ்லீம் லீக் பலகீனம் அடையுது, சோசியலிஸ்ட் டிப்ரெஸ்ட் காஸ்ட் லீக் போன்ற கட்சிகள்லாம் காணாமல் போகல. இதில் ஒரு 5% ஓட்டு கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் வராங்க. இது வந்து முதலிட கட்சியில் உள்ள பிளவு. 71 இந்திரா காந்தி காமராஜ் அந்த பிளவில் இண்டிகேட்டில் இந்திரா காந்தி 43க்கு போயிட்டாப்புல. காங்கிரஸ் ஸ்ட்ரென்த்தே 40 தான், காமராஜ் மற்றவங்கலாம் 10% எடுத்தாங்க இந்தியாவில். அப்போ அந்த 53க்கு போயிட்டு 40ங்கிறது 53க்கு போயிட்டு, இது முதலிட கட்சி பிளவுனால 50ங்கிறது 55க்கு வருது. அதுலேயும் 2 பேரும் 3-2ன்னு ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ திமுக இது வந்து பிளவு. எம்ஜிஆர் ஒரு பெரிய தலைவர், அவர் கட்சியை பழக்கிறாரு, அவர் நடிகராக இருந்தார். 50%க்குள்ளே இருந்து அந்த போட்டி நடக்குது பாகப்பிரிவினை. இங்கே எம்டியாக வராரு விஜய், ஜீரோவில் வராரு. நத்திங் விஜயகாந்த் மாதிரி ஜீரோவில் வராரு, கமல்ஹாசன் மாதிரி ஜீரோவில் வராரு. ஸோ இவரை எம்ஜிஆர் கூட ஒப்பிட்டு பேசுறது அரசியல் அறிவில்லாதவன், அல்லது ஜான் ஆரோக்கியசாமியை பார்த்துக்கிட்டு வேணுன்னே திட்டமிட்டு அந்த ஜான் ஆரோக்கியசாமியை சந்தித்ததின் கைகுலுக்கதின் விளைவாட்டு பொய்யா பேசுகிறான். அவனோட முகத்தெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அது எவனாலும் என்ன அவனுக்கு முகத்தெல்லாம் நான் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன். என்ன விடுறதில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். ஜாதி அடிப்படையில் சில பேர் விஜய்க்காக பேச வந்திருக்கான், அவன் முகத்தையும் அடித்து கிழிச்சு எரிஞ்சிருவேன். உண்மையின் துணை கொண்டு, நேர்மையின் துணை கொண்டு, யாரை மேலே வன்மமாட்டோ பொய்யாட்டோ எதுவும் நான் பேச மாட்டேன்.
எவிடன்ஸை தூக்கி வைப்பேன். ஓசூர் எவிடன்ஸை வைக்கிறேன் பார்த்தீங்களா, இது மாதிரி தான் தளி, கிள்ளியூர், இந்த மாதிரி இடம்லாம். அப்போ எம்ஜிஆர் கூட விஜய் ஒப்பிடுவது சரியல்ல, முறையல்ல, அது தவறான ஒப்பீடு. அந்த ஒப்பீடை சொல்கிறவங்கலாம் ஜான ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜனாவையும் பார்த்துட்டு வந்து போலியா பொய்யா ஒப்பிடுறாங்க. இது நியாயமற்ற செயல். இதுதான் என்னோட ஒரு பார்வை. இதில் சீமான் வந்து இதில் எப்படி ஏறுறாருன்னா, விஜய் எம்ஜிஆர் அண்ணாவை எடுத்து பிச்சை எடுக்க வர்றார். ஃபஸ்ட்டில் ஒரு கொள்கைங்கிற மாதிரி சொன்னார். ஒரு 4 தலைவர்கள், அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார், இதெல்லாம் பெரியார், அதெல்லாம் வச்சு கொண்டு வந்தார். அப்போ சீமான் வந்து பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு அடிச்சிட்டாரு. அதில் பெரியாரை வச்சு நின்னா என்னமோ தாக்கு பிடிக்க முடியாது. சீமான் வந்து இந்து கிறிஸ்டின் முஸ்லீமில் கடவுள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மத்தியில் சீமான் ஏறிடுவார். நம்ம பெரியாரை சொன்னால் சீமானுக்கு பெரிய வளர்ச்சி ஆகும். பக்திமான் மக்கள் மத்தியில், இந்து முஸ்லீம் ஆன்மீகவாதிகள் மத்தியில், கிறிஸ்தவ முஸ்லீம் எல்லா மத ஆன்மீகவாதி மத்தியிலும் சீமான் எழும்பிடுவார். நம்ம பெரியாரை பிடிச்சிட்டு தொங்கினோம்னா காலி ஆயிடும்னு அச்சப்பட்டு பெரியாரை விட்டுக்கிட்டு, இப்போ பெரியாரை விட்டுக்கிட்டு இல்லை, பெரியாரை கொஞ்சம் சப்சைட் பண்ணிக்கிட்டு அண்ணா எம்ஜிஆர்னு வந்துட்டாப்புல. இதில் சீமான் எம்ஜிஆரை சொன்னதில் ஏற்கனவே கமல்ஹாசன விஷயத்தில் எம்ஜிஆர்கிட்ட மோதி தான் சீமான் ஜெயித்தார். கமல்ஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பானார். டக்குன்னு சீமான் அடுத்த நாள் அடிச்சுட்டாரு, எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய வியாபாரிகளை கல்வி தந்தி ஆக்கினாருன்னு. இதில் கேசி பழனிசாமி கூட என்கிட்ட மோதினார். சைத துரைசாமி அண்ணன்ட்டு நான் சொல்கிறேன், எம்ஜிஆர் கலைஞரோட புத்திசாலி, எம்ஜிஆர் மிகப்பெரிய சமூக நீதி எல்லாம் பண்ணார். அதை நான் சொல்கிறேன். எனக்கு அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. அண்ணனும் அது வருத்தப்படக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். அண்ணன் நான் மதிக்கக்கூடியவன், சைத துரைசாமி அண்ணன் போன்றவங்களெல்லாம். ஆனால் சீமான் அந்த அரசியலுக்குள்ளே கமல்ஹாசன் எம்ஜிஆரை தூக்கிட்டு வரும்போது நான் எம்ஜிஆரே அடிப்பண்ணு அடித்ததுனால தான் சீமான் ஏறிட்டார். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். விஜய் அண்ணா எம்ஜிஆரை வச்சு பிச்சை எடுக்கிறாரு. அண்ணா எம்ஜிஆரை வச்சு ஓட்டு பிச்சை எடுக்க வராரு. ஒன்றும் பெருசாக கிடைக்காது. சீமான் நீ பிச்சை தாண்டா எடுக்க வர, நான் எம்ஜிஆரே அடிப்பண்ணு அடித்து தூக்கி வீசிட்டாரு. எம்ஜிஆருக்கு ஊழலை சொல்லிட்டாரு. முல்லை பெரியார் மலையாளியா கேரளாவுக்கு ஆதரிச்சுட்டான்ட்டார். இதோட ப்ரோப்பு வராட்டு சீமான் ஒரு காரியம் பண்ணார். நீ எம்ஜிஆரை வச்சு விஜய் பண்ணதில், எம்ஜிஆர் 2 பணக்கார, விஜய் 2 பணக்கார டைரக்டர் இருக்க மகன், நல்ல கொளுத்த பணக்காரங்க, ப்ரொடியூசர். அவங்க பணத்தையே எஸ் ஏ சந்திரசேகரன் தான் சம்பாதிச்ச பணத்தையே இவரை ஆளாக்கிறதுக்கு பயன்படுத்தினார். இவருக்கு அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணார். தோல்வி படம் வரும்போதெல்லாம் சொந்த படங்கள்லாம் எடுத்து நாளைய தீர்ப்பு என்னெல்லாமா பண்ணி எடுத்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணார். பணக்கார டைரக்டர்களுக்கு, ப்ரொடியூசர்ஸுக்கு மகன் விஜய். அப்போ அவர் எம்ஜிஆரை சொல்லும்போது, எம்ஜிஆர் ஒரு முதலமைச்சராக இருந்து சில விஷயங்களை பண்ணும்போது அந்த விஷயங்கள் ஏழை மக்கள் மருத்துவராதுக்கு குறுக்க ஆயிடுச்சு. எம்ஜிஆர் பணக்காரர்களை கல்வி வியாபாரிகளாட்டு, கல்வி தந்தையா, சாராய வியாபாரிகளை ஆக்கி விட்டுட்டு போயிட்டார். அது டாக்டராட்டு பணக்காரன் தான் வர முடியும்னு ஆகிப்போச்சு. மருத்துவ கல்வி வியாபாரம் ஆயிட்டு. அப்போ ஏழை இது வந்து அந்த கல்வி மூலமாக ஒரு ஏழை வந்து தன் மகன் மருத்துவர் ஆகணும்னா நிறைய பணம் தேவைப்படும். அப்போ அந்த இடம் எம்ஜிஆர் காலி பண்ணிட்டு போயிட்டார். அப்போ ஏழைகள் மருத்துவர் ஆகிறது வந்து நின்று போச்சு. முன்னமுடிய காலகட்டத்தில் மெரிட்டில் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் இருக்கும்போது திறமையான கல்வி அறிவு மார்க் அதிகமான ஏழைகளும் வந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஏழைகள் வந்தாங்க. அப்போ அந்த இதை எம்ஜிஆர் அடிச்சுட்டாருங்கும் போது எம்ஜிஆர் கல்வியை வியாபாரம் ஆகிட்டார், உயர்கல்வியை வியாபாரம் ஆக்கிட்டார். ஏழை மக்கள் நலனுக்காக தான் சீமான் நிற்கிறார், ப்ரோ புவராக தான் நிற்கிறாரு. விஜய் அப்பர் இதில் ஒரு கொளுத்த அவங்களுக்கான ஒரு அரசியலையும் எம்ஜிஆர் அந்த கல்வியை வியாபாரமாக்குனதையும் அவர் ஆதரவு கரம் நின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, அதில் செயல்பட்டு இருக்காரு. சீமான் இதில் ஒரு செக் வச்சுட்டாரு. நான் ஏழை மக்கள் வந்து ப்ரோ போராட்டு மருத்துவம் வர்றதுக்கு நிற்கிறேன், எம்ஜிஆர் வந்து கல்வியை வியாபாரமாக்குனாருன்னு சொல்லிட்டார். அப்போ ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். நீங்கள் எம்ஜிஆர் வச்சு பிச்சை எடுக்க வந்தீங்கன்னா நாங்கள் எம்ஜிஆரே பண்ண தப்பை தூக்கி போட்டு அடிப்போம்ப்பா, நான் தான்ப்பா லீடர், இந்த மண்ணுக்கான லீடர், இந்த மக்களுக்கான லீடர். பட் ஒன் திங், வேலுப்பிள்ளை பிரபாகரன் தன் மகன் மாதிரி எம்ஜிஆர் பாவிச்சு இது பண்ணாருங்கிறத சீமான் சொல்கிறாரு. இது எல்லாமே மக்கள் மத்தியில் பேச்சாரும். அப்போ விஜய்க்கு வந்து ஓட்டு போடணும்னு நினச்சவனும் என்னையா இவர் வேஸ்ட்டு, எம்ஜிஆர் எடுத்து பிச்சை எடுக்க வந்துட்டார், திராவிடத்தை வச்சு பிச்சை எடுத்தார், இப்போ எம்ஜிஆர் எடுத்து பிச்சை எடுக்க வந்துட்டார், பெரியார் திராவிடனா தான் அங்கே பருப்பு ஆகும்னு நினைக்கிறாரு, இப்போ எம்ஜிஆர் அண்ணாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னொன்று ஆதவர்ஜுனா ரெட்டிக்கு நான் சொல்கிறேன், இது எல்லாருமே ஆதவர்ஜுனா ரெட்டியை காட்டுங்க. அவர் ஏதோ அண்ணா அண்ணி எம்ஜிஆர் சொல்லிட்டா மற்றவன் விட்டுட்டு போயிடுவான்னு நினச்சார். இல்லை ஆதவர்ஜுனா ரெட்டி, அண்ணா பண்ணது தப்பு. நீங்கள் குல்லுகப்பட்டவர் கொல்லப்புற வழின்னு முதறிஞர் ராஜாஜி விமர்சனம் பண்ணீங்களா இல்லையா? ராஜாஜி எம்எல்சி ஆகி தான் சீஃப் மினிஸ்டர் ஆனார். அப்போ நீங்கள் முதறிஞர் ராஜாஜியை மட்டும் குல்லுகப்பட்டவர் கொல்லப்புற வழி, அவர் ஒன்றும் பதவியை நோக்கி ஒன்றும் ஓடி வரல. முதறிஞர் ராஜாஜி
மற்ற காங்கிரஸ்காரங்க தான் கம்யூனிஸ்ட் கம்பெனி உள்ள ஒரு ஆட்சி வந்துடக்கூடாது, எதிர்க்கட்சி நீங்கள் வாங்க, நீங்கள் தான் தடுக்கணும்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ என்னால் கண்டஸ்ட் பண்ண முடியாது, வயசாயிட்டுன்னு சொல்லி அவர் எம்எல்சி ஆனார். அப்போ ராஜாஜி எம்எல்சி ஆனதை குள்ளுகப்பட்டவர் கொல்லப்புற வழின்னு சொன்ன நீங்கள் சட்டமன்றத்துக்கே நிற்காம தென் சென்னையில் உங்களை தோக்கடிச்சு போடுவாங்கன்னு ஆதவர்ஜுனா ரெட்டி வரலாறு தான்யா. சீமான் சொல்லலைனால இந்த வரலாறு நின்று போயிடாது. சீமான் எம்ஜிஆர் அடித்தது மலையாளின்னு அடிக்கிறாரு, அண்ணாவை அவ்வளோ அடிக்காத காரணம் அண்ணா தமிழர்னு சீமான் பார்க்குறாரு. அதான் எனக்கு தெரியுது. அல்லது அண்ணாவை பற்றி எந்த இதையும் சொல்லாமல் இருக்க மாட்டார் சீமான், ஓங்கி அடிக்கக்கூடிய ஆள் தான். பட் நம்ம ஆதவர்ஜுனா ரெட்டி ஜானாரிகிசாமி நாயுடுவை மீறி பண்ண இந்த பிராண்டிங் அண்ட் ப்ரொமோஷனில் உள்ள ஃப்ளாவை நம்ம சொல்லணுமில்ல. அப்போ அந்த இடத்துக்குள்ள அண்ணா வந்து எம்எல்ஏன்னா தோக்கடிச்சு போடுவாங்கன்னு தென் சென்னை கோட்டையான தென் சென்னை எம்பி தொகுதிக்குள்ளே 6 எம்எல்ஏக்கள் கொண்ட எம்பி தொகுதிக்குள்ளே நிற்கிறாரு. எம்பி ஜெயித்துட்டாரு. அப்போ அவர் ஏன் சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு? நெடுஞ்செழியனையோ இவர் கலைஞரையோ முதலமைச்சராக்க வேண்டியதானே ஆதவர்ஜுனா ரெட்டி? கலைஞரையோ அவர் சிஎம்மாக அவரை ப்ரொஜெக்ட் பண்ணலையே, அவர் எம்பிக்கு தானே நின்னார். அப்போ சீமான் இதெல்லாம் டெக்னிக்கலாக கேட்கல. நான் கேட்குறேன் ஆதவர்ஜுனா ரெட்டி கிட்ட, சும்மா இங்கே ஓடிட்டு சும்மா இங்கே பொய்யும் பட்டுன்னு சொல்லி டெகால்ட்டி பண்ணி ஜூனியர் உடனில் கலையை வச்சுக்கிட்டு எல்லாம் வேலை காட்ட முடியாது. பாயிண்ட்னா பாயிண்ட்டு, பதில் சொல்லுங்க, விஜய் பதில் சொல்லுங்க, அல்லது விஜய் கட்சிக்காரன் சொல்லுங்க, அண்ணா ஏன் இப்படி பண்ணாருங்கிறதுக்கு விளக்கத்தை சொல்லுங்க. ஸோ அண்ணா வந்து எம்எல்சி ஆகி சீஃப் மினிஸ்டர் ஆனார். நீங்கள் சிஎம் ஆனதே தப்பு, கலைஞர்கிட்டையோ நெடுஞ்செழியன்கிட்டயோ கொடுக்கணும். அதில் எம்எல்சி ஆகி ஆனது அதோட தப்பு. அப்போ குள்ளுக பற்றர் இருக்கக்கூடாது, குள்ளுக இருக்கலாமா? அப்போ எவ்வளவுக்குள்ள நீங்கள் ராஜாஜி மேலே வன்மமாக அந்த விமர்சனத்தை வச்சிங்க? தப்பு தானே ஆதவர்ஜுனா ரெட்டி காரு, தப்பு தானே விஜய், ஜோசப் விஜய். நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோம். நீங்கள் இதில் என்ன மேட்டர்னா, ஜான் ஆரோக்கியசாமி நாயுடுக்கும் ஆதவர்ஜுனா ரெட்டிக்கும் இது, நாயுடு தோத்தாரு, ரெட்டி ஜெயித்துட்டார். அண்ணாவும் எம்ஜிஆரும் கொண்டு வந்தது ஜான் ஆதவர்ஜுனா ரெட்டி காரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள சீமான் விஜய் வந்து கொள்கையற்ற கோமாளி, அண்ணாவும் எம்ஜிஆரை வச்சு பிச்சை எடுக்காப்புல, அண்ணாவை பற்றிய ஒரு எம்எல்சி மேட்டரில் விமர்சனம் சொன்னால் அதுக்கு பயில் சொல்லதுக்கு தகுதியற்றவர் சீமான். அந்த இடத்துக்குள்ள எம்ஜிஆரை புவரா நின்று ஏழை மக்கள் மருத்துவ இதுக்கு தான் எனக்கு முக்கியம், ஏழை மக்களுக்கான ஒரு ஏழைகளின் தலைவன் சீமான், பணக்காரனுக்கான ஆட்கள் விஜய், பணக்கார டைரக்டர் இருக்க புள்ள விஜய்ங்கிற மாதிரி புவரா நின்று சீமான் அதில் கமல்ஹாசன் அவுட்விட் பண்ண மாதிரி விஜயும் எம்ஜிஆர் விஷயத்தில் தலைகளை புரட்டி போட்டுட்டாரு சீமான். எதிர்பார்க்கல ஜான் ஆரோக்கியசாமி, எதிர்பார்க்கல ஆதவர்ஜுனா ரெட்டி, எதிர்பார்க்கல ஜோசப் விஜய், நீங்கள் பிச்சை எடுக்க தூக்கி பிடிச்ச எம்ஜிஆரையே சீமான் அடிப்பாருன்னு. அதுதான்யா சீமான், அதுதான்யா ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். பிரேவா நின்றுனால தான் இவ்வளோ இடத்துக்குள்ளே சீமான் வந்திருக்காப்புல. ஆஸ்திரேலியா மாதிரி அழகிய கடற்கரை, சென்னை மெரினா பீச்சு, அதை தூக்கி போடுங்கய்யா, திராவிட சுடுகாட்டு ஆக்கிட்டான், கடற்கரை அழகை கெடுத்துட்டான்னு ஒருத்தன் சொல்கிறான்ல, அதை சோதரர் இவர் கவுண்டமணி போல்டானவையா வந்தால் கையெழுத்து கடற்கரை சமாதியெல்லாம் அகற்றுவோன்னு சொல்கிறான். சீமான மாதிரி ஒரு போல்டான அரசியல்வாதியை நான் பார்த்ததில்லைன்னு நகைச்சுவையில் டாப் நகைச்சுவை நம்பர் 1 நகைச்சுவை நடிகர் ஐயா கவுண்டமணி அதை பேசியிருக்கிறாரு. ஸோ விஜய் ரஜினி ரசிகர்னு சொன்னாப்புல, அப்புறம் எம்ஜிஆர் எடுத்து லாபத்துக்காக போனார். அதே மாதிரி இப்பவும் கொள்கை தலைவர் நாளை சொல்லிக்கிட்டு லாபத்துக்காக எம்ஜிஆர் அண்ணான்னு சொல்லும்போது அண்ணா விஷயத்தை ஒரு சின்ன அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு அரசியல் இருக்குது சீமானுக்கு, லைட்டாக அடிச்சுட்டு எம்ஜிஆர் விஷயத்தை அடித்து தூக்கி போட்டுட்டாரு. ஸோ விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய லாபம். எம்ஜிஆர் விஷயத்தில் எம்ஜிஆருக்கு ஊழலையும், எம்ஜிஆருக்கு மலையாளித்தனத்தையும், எம்ஜிஆர் ஏழை எளிய மக்கள் மருத்துவர் ஆகுதுக்கு குறுக்க நின்னதையும் சீமான் அடித்தது சீமானுக்கு பெரிய செல்வாக்க கொடுக்கும். விஜய்க்கு எம்ஜிஆர் வச்சு ஒன்றும் கிடைக்காது. இவர் சந்தர்ப்பவாதி, பச்சோந்தி, அரசியல் வியாபாரி, நாளுக்கு ஒன்று சொல்லுவாருன்னு இவரை தான் பார்ப்பாங்க. இவர் எத்தனையோ படத்தில் இருந்தார். எந்த படத்தில் எம்ஜிஆரை காட்டினார்? ரஜினியை காட்டி தான் பொழப்பு நடத்தினார். சின்ன தளபதினு சொல்லி, அண்ணாமலை தம்பின்னு சொல்லி தான் பொழப்பை நடத்தினார். அப்போ சினிமாவில் பொழப்பு நடத்ததுக்கு ரஜினி, இப்போ அரசியல்வாதி எம்ஜிஆரை சொல்கிறம இது 4 பேர் கேட்பான, ரவீந்திரன் துரைசாமி முகத்திரையை கிழிப்பான, ஜோசப் விஜய்க்கு முகத்திரையை கிழிச்சு சுக்கு நூறாகி அம்பலப்படுத்துவான. கொஞ்சமாவது நமக்கு சுய புத்தி வேண்டாமா? ஆதவர்ஜின்னு சொல்கிறாங்கிறதுக்கா அப்படியே கேட்டு அண்ணா எம்ஜிஆர்னு சொல்லலாமா? ஸோ சுய புத்தி இல்லாமல், சொந்த புத்தி இல்லாமல் செயல்பட்ட விஜயை இந்த மேட்டரில் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி தள்ளிட்டோம். சீமானும் அடித்து இது மூலமாக அவருக்குள்ள கெயினை பார்த்துக்கிட்டாரு. இதுதான் விஜயோட அரசியலுங்கிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அரசியல் மாதிரி தான் இருக்குது. கூட்டங்களெல்லாம் கலைஞ்சு போகுது. கூட்டங்களெல்லாம் சிவாஜி மாதிரி பார்த்ததும் கலைஞ்சு போகுது. அடுத்தால சிவாஜியும் வந்து சொந்த புத்தி இல்லாமல் தான் அரசியல் பண்ணார். மன்னிக்கணும், என் அண்ணன் மிகுந்த பற்றுதல் உள்ளவன், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆகிறனால ஆசைப்பட்டவன். பட்டு அவருக்கு அந்த அரசியல் அறிவு இல்லை.
ஜோசப் ரவி வல்டாரிஸ்ன்னு என்னோட நண்பர் ஒருத்தன் என் கூட தான் ஃபுல்லாக சுற்றுவான். நானும் அவனும் தான் பெரிய பரபரப்பை கன்னியாகுமரி மாவட்டத்தில் பண்ணுவோம். ஒரு பரதவ மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர். நம்ம கூட தான் ஃபுல்லாக இருப்பாப்பில். அந்த கட்டத்துக்குள்ளே நான் ஐயா மூப்பனார் காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு சொன்னேன். ஐயா மூப்பனார் பக்கம் நான் வந்துட்டேன் 89. 77 ஐயா ராமச்சந்திரன் நாயுடு பக்கம் தான் இருந்தேன். அப்புறம் 89 மூப்பனார் பக்கத்தில் வந்துட்டேன். மீண்டும் இந்திரா காந்தி இறந்து போயிட்டாங்க. ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை எதிர்த்து ஒர்க் பண்ண இந்திரா காந்தியை போன பிறகு அந்த எதிர்ப்பை நம்ம ஏன் அப்படி இது பண்ணுவோன்னு நேஷனல் லீடர் ஆகிட்டு மூப்பனார் பக்கம் நான் வந்துட்டேன். ஜோசப் ரவி தமாக சிவாஜி பக்கம் போனான். சிவாஜி கிட்ட சொல்கிறான், நீங்கள் திருவையாறில் நிற்கக்கூடாது, நார்வேலில் நின்னா ஜெயிக்கலாங்கிறான். உடனே சிவாஜி அப்படியே புருவத்தை உயர்த்தி ராஜசேகரன் என்னவோ சொல்கிறான் தம்பி கேளுன்னதும் ராஜசேகரன் கூட்டிகிட்டு போய் ஏன்பா தேவையில்லாமல் நாங்கள் திருவையாறில் நிற்க வச்சுருக்கோம், ஏன் இப்படி பேசுகிறேன்னு அவன் ரவி ஜோசப் ரவி வெல்டாரி சொல்லிட்டான். நார்வேலில் நின்னா ஜெயிப்பார், திருவையாறுலாம் கேரண்டி கிடையாது. அங்கே காங்கிரஸுக்கும் ஜனதாவுக்கும் சேர்ந்து 28% ஓட்டு தான் இருக்குது. நம்ம காங்கிரஸில் உள்ள ஒரு பிளவு, இங்கே போய் எத்தனை % ஓட்டு எடுக்க முடியும்? கடைசியாக சிவாஜி அந்த அளவுக்கு தான் 2வது வந்தார். அவன் ரவி சொன்ன அளவுக்கு தான் ஓட்டு எடுத்தாப்புல. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நமக்கு இங்கே 50% ஓட்டுக்கு மேலே இங்கே இருக்குது, நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் நின்னா இந்த நாடார்கள்லாம் ஃபுல்லாக போட்டுருவாங்க, அப்போ நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லும்போது சிவாஜி அதை கேட்டிருக்கணும். நின்னா நார்வேலில் ஜெயித்திருப்பாப்புல. சொந்த புத்தி இல்லாதனால ராஜசேகரன் சொன்னதை கேட்டு திருவையாறில் தோத்தார். ரவி வல்டாரிஸ் பண்ண மாதிரி. அதே மாதிரி விஜய்க்கும் சொந்த புத்தி இல்லாமல் ஈரோடு கிழக்கில் திருச்சி கிழக்கில் நின்னார்னா 30,000 ஓட்டுக்கு மேலே திருச்சி கிழக்கில் விஜயை நான் தோற்கடிப்பேன். குறிப்பாக அவர் கத்தோலிக்க வெள்ளாளர்னு நினைக்கிறாப்புல. நான் இந்து வெள்ளாளர்களை திரட்டி விஜயை தோற்கடிப்பேன். நடந்த விஷயத்தில் நான் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன். நடக்க போகிற விஷயத்தில் ஏன் ப்ரெடிக்ஷன் இன்னொரு விதமாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். 30,000 ஓட்டில் திருச்சி கிழக்கில் நின்னா இந்து வெள்ளாளர்களை திரட்டி இந்து உணர்வை திரட்டி நான் விஜயை தோற்கடிப்பேன். இது இன்னொரு வீடியோவில் எப்படி தோற்கடிப்பேங்கிற கூட விளக்கமாக சொல்ல தயாராக இருக்கிறேன். சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் சார். நன்றி சார். நன்றி.